செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு போயிருக்காரு அப்படின்னா அதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? அவங்க ஏற்கனவே நேற்று அவங்க கொடுத்த செய்தி ரிஷிகேஷிக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ போறது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் எனக்கும் தெரியும். அவங்க எங்க போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. கூட்டணி கட்சிகள் வந்து கூறு போடுறதுதான் பாஜக வழக்கம் அப்படின்னு சொல்லி செல்வப்பிரந்த காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் ஆட்சி செய்யும் போது 90 தடவை ஆட்சியை கலைச்சிருக்காங்க. எல்லா மாநிலங்களுடைய ஆட்சியை 90 தடவை கலைச்சிருக்காங்க. அது காங்கிரஸ் கட்சியுடைய வழக்கம் அது மாதிரி இருக்கும். எங்களுடைய வழக்கம் அது இல்லை. இன்னைக்கு நாங்கள் ஆல் இந்தியா அளவிலே கூட்டணிக்கு எல்லா முக்கிய மந்திரி சபையெல்லாம் கொடுத்துருக்குது. எங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிகப்பெரிய மந்திரி சபையில் கூட்டணிலாம் கொடுத்துருக்காங்க. அந்த கூட்டணியை வளர்க்கறது தான் எங்களது நோக்கமே தவிர அவர் சொல்ற மாதிரி காங்கிரஸ் கட்சி நாட்டை துண்டாடுற கட்சி காங்கிரஸ் கட்சி. சார், முதலமைச்சர் வெளிநாடு போயிட்டு 15,000 கோடிக்கு அதிகமாக முதலீடு ஏற்கப்பட்டதை பெருமையா பேசியிருக்காங்க. அது நான் ஏற்கனவே போன அன்னைக்கே கொடுத்தேன். அவங்க எம்ஓஐ போட்டிருந்தா சொல்லியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நாட்டில் இருக்கக்கூடிய 2-3 கம்பெனியை தான் அதில் சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே இது வரைக்கும் போனதில் வெள்ளை அறிக்கை கேட்டு வந்தோம். எந்தெந்த கம்பெனி நாட்டில் இருந்துச்சு, நீங்கள் போய் எந்த எம்ஓஐ போட்டிருக்கீங்க, எம்ஓஐ போட்ட இதெல்லாம் நீங்கள் நாட்டில் நடைமுறைப்படுத்திருக்கீங்க அப்படிங்கிறத முதலமைச்சர் நாங்கள் ஏற்கனவே கேட்டிருந்தோம். ஒரு வெள்ளை அறிக்கை விட சொல்லியிருந்தோம்.